வாங்கணும். ஆமா. பெரிய சிந்தனை சிற்பி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு. 5 நிமிஷம் ஆள் இல்லைன்னா மாநாடு கூட்ட ஆரம்பிச்சிருங்களா? என்னடா முதலாளி, நாளைக்கு ஆயுத பூஜை, வண்டி எல்லாம் கழுவுங்க. எங்களுக்கு போனஸ் வேணும். ஏய், நீ தான் ஆரம்பிக்கிறவ. போனஸ் கேட்டீங்கன்னா ஒரு சீட்டை கிழிச்சிருவேன். போனஸ் இன்னையோட வாபஸ். அப்ப இந்த வருஷம் ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடிடுவோம். இதெல்லாம் உங்க ஆசைப்படியே எடுக்கப்பட்ட வீடியோ கேசட். This is Sheila, air hostess from Hyderabad. 82-83 அழகுராணி. இது வந்து டெக்ஸ்டைல் பியூட்டி கோமதி from கோட்டயம். இது வந்து கோகிலா from கோயம்புத்தூர். இதெல்லாம் நம்ம லோக்கல் பியூட்டிஸ். ஆனா அழகுல மட்டும் 1 2 3 ரைட். எங்க பாருங்க பாஸ், இவ நான் வச்ச கண்ணில தப்பிச்ச புள்ளிமான். இது ஒண்ணுதான் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் சிங்கர் இவளுக்கு இடமும் கொடுத்திருக்கான், எனக்கு இடஞ்சலாமும் இருக்கான். அப்படியா? யார் அவன்? அந்த இடியட் பேரு அசோக். ஓ, அவனா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பாப்புலரா இருக்க மேட பாடகர்கள் அவன் ஒருத்தன்ல. ஒண்ணு செய், அவனை எப்படியாவது நம்ம காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்துரு. அவனை நான் பிரெயின் வாஷ் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் முயற்சி பண்றேன் பாஸ். வெரி குட் ராஜா. உன் மாதிரி திறமையான இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. நாம செய்யற தொழிலுக்கு விருப்பப்பட்டு வர பெண்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்து. வரலைன்னா விட்டுறாது. ஏன்னா அந்த மாதிரி பெண்கள்லாம் அடிபட்டு தப்பிச்ச பாம்பு மாதிரி. தேவைப்பட்டா நான் தர்ற போதம் இருந்த பயன்படுத்து. மூளை கிளங்கி சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம ரகசியம் வெளியே வராது. You are really great boss, great. இந்த மாதிரி அற்புதமான ஐடியாலாம் உங்களுக்கு எப்படி பாஸ் வருது? இதெல்லாம் ஃபாரின் கோஆபரேஷன் ராஜா. வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டை விட்டு போயிட்டாலும் இந்த மாதிரி தொழில்ல இன்னும் நம்ம நாட்டை விட்டு போகல. ரங்கா, இங்க குடும்பம் நடக்கிற நினைச்ச என்ன நினைச்ச? என்ன சொல்றீங்க ரங்கா? அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் நீதான் காரணம். உடனே அவனை காலி பண்ண சொல். ஏ ரங்கா, இது குடும்பம் நடத்துற இடம். முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீதான் காரணம். முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு. ஏங்க உனக்கு நியாயமா இருக்கா? உடனே வெளியே அனுப்பு. வெளியே அனுப்புறேங்க. நான் இந்த வித்த காட்டுற குரங்க ஐயா. கல்ல விட்டு எறிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாருமே சேர்ந்து குலைக்கிறீங்க. அசோக்க நான் தான் கூட்டி வந்தேன். குடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன். முதல்ல அதை செய்யும். இத்த பிரசிடென்ட் எப்படி போறது? என்னாலும் உங்களுக்கு எது சிரமம்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க. பேசுறவங்களுக்கு என்ன? பேசிட்டு போட்டோம். நீ ஏன் கவலைப்படுற? அசோக், அசோக், இருங்க. யார் கதவு தட்டுறாங்க? இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா, அவன் தான் வந்திருக்கான். வந்தானா கண்ணா பின்னான்னு கத்துவான். எங்கேயாவது ஒழிஞ்சுக்க ஒழிஞ்சுக்க. சரி சரி, இங்க போய் கதவு தரங்க. ஏண்டா அசோக், ஒன்னு நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா நீ ஒரு கல்யாணமாகாத பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிற. அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவ ஒரு அனாதை சார். அனாதை என்ன ஆசிரமத்துக்கு போட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும் சார்? அவளோட வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். நம்ம நாட்டு இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு கேட்காதடா. 70 கோடி பேருக்கு 70 கோடி நாவலே அடங்கி இருக்கு. உன் வரைக்கும் பிறந்தையா, வளர்ந்தையா, சாப்பிட்டையா, போனையான்னு இரு. உனக்கு முன்னால் இருந்த மகான்கள் எல்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாற்ற முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க. சார், அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏன் அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா? சார், நீங்க டீப்பாய் நினைச்சு காலை போட்டுக்கிறத அந்த பொண்ணு மேலதான். இதுதான் அந்த பொண்ணா? இந்த பொண்ணுதான் சார். போச்சுற வெளியே. சார், இந்த பொண்ணுக்கு எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்ல சிறுசு வேற பெருசு வேற. அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா? நம்ம நாட்டுல மலிவா கிடைக்கூடியது ஒண்ணுதான். காதல் பண்ணுவீங்க, அது கை கூடனா தாடி வளர்ப்பீங்க, சேவிங்கும் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேனரிசமா போச்சு. உன்னை பாத்திரம் பண்ண தான் கொண்டு வந்து வைக்க சொன்னேன். இதே கொண்டு வந்து வைக்க சொன்ன போ சொல்றா. சார் பேசாதா? இந்தமா நீ மரியாதை போயிடு. என்ன தேவி, ஏன் அழத? எனக்கு ஆதரவு கொடுத்து நீங்க காப்பாத்த போய் உங்களுக்கு கெட்ட பேரு. அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. நான் அவனை தனியா போயிடுறேன். நீங்க நிம்மதியா இருங்க. நீ போயிட்டா எனக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? நான் ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்காக போராடுவேன்.
மத்தவங்க நம்மளை பத்தி தப்பா நினைக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது வரைக்கும் நான் உங்க ரசிகா இல்லை. இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை துணையே ஆக போறது நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. பொண்ணோட சுத்திட்டு இருக்கிறியா? அசோக், அபார்ட்மெண்ட் தப்பா பேசுறாங்க. இந்த பொண்ணு அனுப்பிடுன்னு ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற. இனிமே எங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஏன் கம் போட்டு ஒட்டிட்டீங்களா? அப்படி இல்லப்பா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். இது கரெக்ட், இது கரெக்ட். இனிமே உங்களை ஒரு பையன் தப்பா பேச முடியுமா? நான் பாத்துக்கிறேன். அண்ணா. அண்ணனா? யாரு? உங்களைத்தான் சொன்னேன். கூட பிறந்தவங்களோ பெற்றவங்களோ யாருமே இல்லாத எனக்கு நீங்க தான் அண்ணனா இருந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஆமாங்க, எனக்கும் உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. அதுவும் சுத்தம். 2 பேரும் சென்டிமெண்ட்ல ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சரி, நல்ல காரியம் நடத்தி வைக்கிறேன். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டதுக்கு என்னென்னலாம் நடத்தி வைக்க வேண்டியது இருக்கு பாத்தியா? எனக்கு ஒண்ணு நடத்திக்க முடியல. அண்ணம்மா அண்ணனுக்கு. சரி தங்கச்சி. சரிண்ணா, நாங்க இப்பவே அபார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் எங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு வந்துடுறோம். முதல்ல அதை செய். உங்க 2 பேரும் தப்பா பேசுறாங்களே, அவங்க கிட்ட எல்லாம் முறைப்படி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கு போறோன்னு மூச்சில குத்து. சரிப்பா. கையால குத்தாத, சொல்லால குத்து. வா. இப்ப என்ன பண்ணுவ? என்னப்பா விஷயம்? எங்க 2 பேரை பத்தி நீங்க தப்பா நினைக்கிறதுனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்னப்பா சொல்ற? நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா இருங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? அதை மட்டும் நடக்க விட்டுறாத. ஏன்னா அழகான பெண்களை தவற விடுறதும் அடிபட்ட புளிய தப்ப விடுறதும் ஒண்ணுதான். மை டியர் பாஸ், அவ மேல இன்னும் நான் கை வைக்கலையே தவிர எப்பவும் ஒரு கண்ணு வச்சிருக்கேன். நம்ம ரகசியத்தை வெளியே சொல்லிட்டானா நம்ம கூட்டத்தோட மாட்டிக்குவோம். நீ கொடுத்த போட்டோவை வச்சு ஏற்கனவே வியாபாரம் பண்ணிட்டேன். எப்படியாவது அவளை கொண்டு வந்துரு. நான் முயற்சி பண்றேன். முயற்சி பண்றேன்னு சொல்லாத, முழுசா கொண்டு வர்றேன்னு சொல்லு. ஓகே?